மகா சிவராத்திரியின் 3ஆம் கால பூஜையில் மட்டும் தாழம்பூவை சிவனுக்குச் சூட்டுவதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை உள்ளது. பொதுவாக சிவபூஜையில் தாழம்பூ விலக்கப்பட்ட ஒன்று, ஆனால் இந்த ஒரு நாளில் மட்டும் அதற்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அதன் பின்னணி இதோ. 1. புராண கதை. பொய் சாட்சி. சிவபெருமான் அக்னி பிழம்பாக நின்றபோது அதன் அடியைக் காண விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில் சென்றார். அதன் முடியைக் காண பிரம்மா அன்ன பறவையாக மாறி மேலே பறந்தார். நீண்ட தூரம் பறந்தும் பிரம்மாவால் சிவபெருமானின் உச்சியை காண முடியவில்லை. அப்போது சிவபெருமானின் தலையிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்து கொண்டிருந்தது. பிரம்மா அந்த தாழம்பூவிடம் தான் சிவபெருமானின் உச்சியை கண்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். தாழம்பூவும் அதற்குச் சம்மதித்தது. 2. சிவபெருமானின் சாபம். உண்மையை அறிந்த சிவபெருமான் கோபமடைந்து பொய் சொன்ன பிரம்மாவுக்கு பூமியில் தனியாக கோவில்கள் இருக்காது என்றும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவை தனது பூஜையில் பயன்படுத்தக்கூடாது என்றும் சாபமிட்டார். 3. சிவராத்திரியில் மட்டும் ஏன்? சாபம் பெற்ற தாழம்பூ தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டது. இறைவா, நான் தெரியாமல் செய்த தவறுக்காக என்னை உமது பூஜையிலிருந்து முற்றிலும் ஒதுக்கி விடாதீர்கள் என்று வேண்டி நின்றது. தாழம்பூவின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஆண்டுக்கு ஒருமுறை வரும் மகா சிவராத்திரி அன்று, அதுவும் லிங்கோத்பவ காலமான 3ஆம் காலத்தில் மட்டும் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று அருள்பாலித்தார். இதிலிருந்து நாம் கற்கும் பாடம்: சிவபெருமான் ஒரு சிறிய வாய்ப்பை தாழம்பூவுக்கு வழங்கியதன் மூலம் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் மனதார வருந்தி மன்னிப்பு கேட்டால் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது.